கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பாசு காலத்தினுடைய 7வது ஞாயிறை அன்னையாம் திருச்சபை ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவாய் கொண்டாடி மகிழ்கிறது. இந்த விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளில் 2 வார்த்தைகளுக்கான வித்தியாசத்தை மறையுறையின் தொடக்கத்திலேயே நாம் கொண்டிருப்பது நல்லது என்று நினைக்கிறேன். விண்ணேற்றம் என்பதை ஆங்கிலத்தில் அசென்ஷன் என்று சொல்லுகிறார்கள். அன்னை மரியாவுக்கு உரிய அசம்ஷன் என்பது விண்ணேற்பாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் தானாய் விண்ணகத்திற்கு சொல்லுகிறார், ஆனால் அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுகிறார், விண்ணிற்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். ஆனால் இயேசாண்டவர் விண்ணிற்கு ஏறி செல்லுகிறார். அப்படின்ற ஒரு எளிய புரிதலோடு நான் இந்த மறையுரை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆக விண்ணேற்றம் என்பது இயேசுவுக்குரியது, விண்ணேற்பு என்பது அன்னை மரியாளுக்கு உரிய ஒன்றாய் பார்க்கப்படுகிறது. இந்த விண்ணேற்பு பெருவிழா கொடுக்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு சின்ன ஒரு கற்பனை கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு முறையில அருமையான ஒரு கதை. ஆண்டவுடைய அந்த விண்ணேற்ற நிகழ்வு நடந்த பிறகு சீடர்களுக்கு மத்தியிலே அந்த மலையிலிருந்து ஆண்டவர் கலிலேயாவிலிருந்து போனதாகவும் எருசலேமிலிருந்தும் இயேசு ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் விண்ணேற்றம் அடைந்த பிறகு அங்கே வானதூதர்கள் எல்லோரும் புடைசூழ இயேசுவை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப வானதூதர்கள் எல்லோரும் புடைசூழ இருந்து இயேசுவை வரவேற்ற பிறகு இயேசு தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்படி அந்த வானதூதர்கள் இயேசுவை அணுகி கேட்கிறார்கள். அப்ப இயேசு சொல்றார், தன்னுடைய பிறப்பு எப்படி இருந்துச்சு, தன்னுடைய வளர்ப்பு எப்படி இருந்துச்சு, தன்னுடைய பணி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் தன்னுடைய இறப்பு, அந்த கஷ்ட காலங்கள் எப்படி கடந்து போனது, அப்புறம் உயிர்ப்பு எப்படி இருந்துச்சு, உயிர்த்ததுக்கு அப்புறம் அவர்களோடு இந்த 40 நாட்கள் பல இடங்களில் காட்சி கொடுத்து அவர்களோடு இருந்து அவர்களை தேற்றி அவர்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி இப்போது நான் முன்னேற்றம் அடைந்திருக்கிறேன், இதுதான் என்னுடைய மிக சுருக்கமான அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு ஆண்டவர் சொன்னாரா. எல்லா ஏஞ்சல்ஸும் வானதூதர்களும் அப்படியே ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்தார்களாம். அப்போ கபிரியேல் கேட்டாரா இந்த கேள்வியை, சரி இப்ப நீங்க வந்துட்டீங்களே, இப்ப அசென்ஷன், இப்ப விண்ணேற்றம் அடைந்து வந்தாச்சே, இனிமே இந்த வேலையை யாரு செய்வா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் இயேசு சொன்னாரா, இல்ல அதை செய்வதற்கான ஆட்களை நான் நியமித்து விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். யாரு அப்படின்னு கேட்கும் போது என்னுடைய சீடர்கள், என்னுடைய அப்போஸ்தலர்கள் என்று சொன்னாராம். எந்த அப்போஸ்தலர்கள் கபிரியேல் கேட்கிறாரு. உங்களை 3 முறை மறுதளிப்பேன்னு சொல்லி சொன்னபடியே மறுதளித்த பேதுருவா, அல்லது உங்களை சிறை செய்ய வருகிற பொழுது துண்டக்கான துணியக்கானான்னு உயிர் கப்புனா ஓதும் நினைச்சு ஓடி போன அந்த திருத்தூதர்களை நம்பியா, அல்லது நீங்க பேசிக்கிட்டு இருக்கிற நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான காரியங்களை குறித்து, இறப்பை குறித்து, உங்களுடைய வேதனை குறித்து சொல்லுகிற பொழுது தங்களுக்குள் யார் அடுத்த தலைவர் என்று பேசி கொண்டிருந்த அந்த சீடர்களை நம்பி விட்டுட்டு வந்தீங்களா? இல்ல என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீன்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, உங்களை எலியா என்று சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி சொல்லுகிறார்கள், அப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்ன உங்களை குறித்த ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் இருந்த அந்த சீடர்களை நம்பியா நீங்கள் இவ்வளவு பெரிய பணியை விட்டு வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அப்ப கேட்டாராம். அப்போ கபிரியேலே கேட்கிறாரு, ஏதாவது பிளான் பி வச்சிருக்கிறீங்களா? இப்போ ஒரு பிளான் ஏயை முடிச்சுட்டு வந்துட்டீங்க, பிளான் பின்னு ஏதாவது வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்ப இயேசு ஆண்டவர் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு சொன்னாராம், எனக்கென்று பிளான் பி என்கிற திட்டம் இல்லை. அப்ப எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க கபிரியேல். அப்ப ஆண்டவர் சொன்னாராம், என்னுடைய பிளான் ஏ கட்டாயம் ஒர்க் அவுட் ஆகும், என்னுடைய பிளான் ஏ இட் மஸ்ட் ஒர்க் அப்படின்னா, இது கட்டாயம் வேலை செய்யும். ஏன்னா நான் அவ்வளவு தீர்க்கமான ஒரு உறுதியான அடித்தளத்தை நான் அவர்களுக்கு என்னுடைய உயிர்ப்புக்கு பிறகு அமைத்து கொடுத்து இப்போதுதான் முன்னேற்றம் கண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். இது உண்மையிலும் உண்மையான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஆண்டவருடைய அந்த விண்ணேற்ற நிகழ்வு நினைத்து பாருங்கள். சீடர்கள் எல்லோரும் நிற்கிற பொழுது மலைக்கு மேகத்திலிருந்து அப்படியே அந்த மேகங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் விண்ணேறி செல்லுகிறார். சும்மா எருமனே காட்சி கொடுத்து விட்டு விண்ணேறி செல்லவில்லை, அவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து விட்டு சொல்லுகிறார். என்ன வாக்கு தத்தம்? விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, அதனால என்னை அடித்து கொண்டார்கள், என்னை துன்புறுத்துகிற பொழுது நான் அமைதியாக இருந்தது, அல்லது என்னுடைய சிலுவையில் அறைவதற்கு என்னை ஒப்புவித்தது, இவற்றை எல்லாம் வைத்து கொண்டு
என்னுடைய மன்னக அதிகாரத்தை நீங்கள் மட்டமாய் நினைத்து விடக்கூடாது. மன்னகத்தில் மட்டுமல்ல, விண்ணகத்தை ஆட்சி செய்வதற்காக ஒரு வெற்றி வீரனாய் நான் இப்போது செல்கிறேன் என்பதை அவர்களுக்கு சொல்லுகிறார். அதனால விண்ணும் மண்ணும் எனக்கு சொந்தமாய் இருக்கிற காரணத்தினால் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் என் சீடராக்குங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? எப்படி சீடராக்கணும்? சும்மா வாவான்னு கூப்பிடக்கூடாது. நீர் அழைக்கிற பொழுது உன்னுடைய அழைப்பை ஏற்று வருகிற ஒவ்வொருவனுக்கும் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுத்து ஆவியினுடைய அபிஷேகத்தை அவனுக்கு கொடுத்து அவனை என்னுடைய சீடராக மாற்று. அதோடு சேர்த்து இன்னொன்னு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு என்னவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுத்தோனோ, எவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு கற்பித்தேனோ அவற்றையெல்லாம் அவர்களுக்கு கற்பிப்பதோடு மட்டுமல்லாமல் கடைபிடிக்க சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டேன், நீங்களும் கற்பிப்பதோடு நின்றுவிடக் கூடாது, கடைபிடிக்கணும். நீங்கள் கற்பிப்பதை கேட்பவர்களும் கடைபிடித்து வாழ வேண்டும். அப்படின்னா என்ன சொல்றாரு? உங்களுடைய செயல் சாட்சியாய் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். லேர்னிங் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் லிவிங். கற்பது என்பது வேறு, கற்றபடி வாழ்வது என்பது வேறு. கடைசியா சொல்லுகிறார், அப்போ உலகம் பூரா போய் நீங்கள் என்னுடைய நற்செய்தி அறிவிக்கணும். உலக மக்கள் எல்லாருக்கும் தந்தை, மகன், தூயாவியின் பெயரால் நீங்கள் திருமுழுக்கு கொடுக்கணும். நான் உங்களுக்கு கற்பித்தவற்றை அவர்களுக்கு கற்பித்து அந்த கற்பித்தலின் அடிப்படையில் வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த 3 காரியங்களை கொடுத்த ஆண்டவர் ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை கடைசியில சொல்றாரு, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். எப்படி? நேற்று இன்றைக்கு அல்ல, அவ்வப்பொழுது அல்ல, உலகம் முடியும் வரை எந்நேரமும் என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இந்த வார்த்தை தான் இந்த நாளிலே நாம் நற்செய்தியாக வாசிக்க கேட்டோம். பிரியமான இறைப்பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரே ஒரு திட்டத்தை தான் கொண்டு வந்தார். அந்த திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. யார் மூலமாய் அது தொடரப்பட்டது என்றால் அப்போஸ்தலர்கள் மூலமாக, திருத்தூதர்கள் மூலமாகவும், ஆதி கிறிஸ்தவர்கள் மூலமாகவும், இயேசுவை நம்பி ஏற்றுக்கொண்ட சீடர்கள் மூலமாகவும் அவருடைய பணிகள் தொடர்ந்து கொண்டே இன்றைக்கும் இருக்கிறது. நற்செய்தியின் அடிப்படையில பார்க்கிறோம். அல்லது இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு 40வது நாள்ல இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்றதான் மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆனா மார்க் நற்செய்தியை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட எண் அங்க இருப்பதை நம்ம கண்டுகொள்ள முடியாது. அப்போ இயேசுடைய அந்த விண்ணேற்றம் என்பது கடவுளுடைய மீட்பு திட்டத்தின் நிறைவு செயல்பாடாய் வருகிறது. The culmination of salvation mission எது அப்படின்னா இயேசுடைய விண்ணேற்றம். 6 காரியங்களை திருச்சபையினுடைய நம்பிக்கையின் தூணாய் சொல்லுவார்கள். The Christian faith அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று, வார்த்தை மனு உருவானார், இன்கார்னேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், the first one. அதான் முதலில் வருகிறது. இயேசுடைய பிறப்பு முதலில் வருகிறது. அப்புறம் இயேசுடைய இறப்பு, அதெல்லாம் நம்ம நிசையன் கிரீட்ல நம்ம சொல்றோம், விசுவாச அறிக்கையாக நம்ம சொல்றோம். இயேசுடைய இறப்பு வருகிறது. இறப்புக்கு பிறகு என்ன வருகிறது என்றால் ஆண்டவருடைய உயிர்ப்பு வருகிறது. அந்த உயிர்ப்புக்கு அடுத்து என்ன வருகிறது அப்படின்னா இன்றைக்கு நாம் விழாவாய் கொண்டாடுகிற விண்ணேற்றம் வருகிறது. அப்ப இந்த விண்ணேற்றத்துக்கு அடுத்ததாக ஆண்டவர் வாக்களித்த இந்த பெந்தகோஸ்தே அனுபவம், ஆவியானுடைய வருகை அமைகிறது. 6வதாக ஆண்டவருடைய 2ஆம் வருகை. இந்த 6 தான் கத்தோலிக்க வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம், நம்பிக்கையின் அஸ்திவாரம். இயேசுடைய பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்றம், ஆவியானுடைய வருகை, பெண்டகாஸ்டல், செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ், இயேசுடைய 2ஆம் வருகை. இந்த 6ல் ஒன்றாய் தான் நம்ம இன்றைக்கு இந்த விண்ணேற்றத்தை பார்க்கிறோம். இந்த விண்ணேற்றம் எப்படி வருகிறது? ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தின் நிறைவாக இருக்கிறது. எந்த ஒரு நிகழ்வு நடக்கும் போது சொல்லுவாங்க இல்லையா, இப்ப நீங்கெல்லாம் அதிகமா நீங்க தொலைக்காட்சி பார்க்கறதுனால இந்த காட்சியை நான் சொல்றேன். என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சூப்பர் சிங்கர் நடத்துறது அல்லது நடன போட்டிகள் நடத்துறது, எந்த ஒரு காம்படிஷன்ஸ் நடத்துனாங்க, லைவ் ஷோ நடத்துறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நடத்தி அப்புறம் குவார்டர் ஃபைனல், அப்புறம் அதுக்கப்புறம் செமி ஃபைனல், அப்புறம் கிராண்ட் ஃபினாலே அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. ஆண்டவருடைய விண்ணேற்றம் கிட்டத்தட்ட அந்த கிராண்ட் ஃபினாலே மாதிரிதான், ஒரு உச்சக்கட்ட நிகழ்வாக இந்த காட்சி நமக்கு அமைந்திருக்கிறது. அப்போ இயேசுடைய உயிர்ப்பை யாரும் பார்க்கல. யாராவது பார்த்திருக்காங்களா? விவிலியத்தில் அந்த குறிப்பு இருக்கிறதா? இயேசு உயிர்த்து விட்டார் என்று வானதூதர் அந்த காலையில் பெண்களுக்கு சொன்னதாக நாம் பார்க்கிறோம். யாரை தேடுகிறீர்கள்? அவர் உயிர்த்து விண்ணகம் சென்று விட்டார், நீங்கள் போய் அவருடைய சீடர்களிடம் சொல்லுங்கள் என்கிற செய்தியை வானதூதர் சொல்லி அனுப்பினார்.
இயேசுடைய உயிர்ப்பை மனிதர்கள் யாரும் கண்ணால் காணவில்லை. there is no witness for resurrection of Christ. அதான் தெளிவு. அப்ப எதற்காக? அப்ப விண்ணேற்றத்திற்கு நமக்கு சாட்சியமாக இருக்கிறார்கள், கண்ணார் காண்கிறார்கள். இந்த சீடர்கள், இந்த அப்போஸ்தலர்கள், அவர்கள் கண் முன்பாகத்தான் ஆண்டவர் விண்ணேற்றம் அடைகிறார். ஆக உயிர்ப்புக்கு சாட்சியம் இல்லை, ஆனால் உயிர்ப்புக்கு சாட்சியம் என்று மனிதர்கள் கண்ணால் காணவில்லை, அந்த விட்னஸ் இல்லை. ஆனா விண்ணேற்றத்தை காண்பதற்கு அவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை ஆண்டவர் அவர்களுக்கு தர்றதை நம்ம உணர முடிகிறோம். ஆக விண்ணேற்றம் என்பது உயிர்ப்பினுடைய ஒரு பகுதியாகவும் நினைவு கூறப்படுகிறது. இது குறித்து தான் நம்ம இந்த நாள்ல சிறப்பாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய விண்ணேற்பு ஆளுகையினுடைய உறுதிப்பாடா இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தை ஆள்வதற்கு வந்தவர். இந்த உலக ஆளுகைக்கான அனைத்து அஸ்திவாரங்களையும் இட்ட பிறகு அவர் விண்ணகத்தை ஆள்வதற்காக விண்ணகம் ஏறி செல்கிறார் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் விண்ணேற்ற பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் அது நமக்கு என்ன சொல்லுகிறது? Christ has opened the way to heaven. தன்னுடைய விண்ணேற்றத்தின் மூலமாக ஆண்டவர் விண்ணகத்திற்கான அந்த திறவு வாயிலை திறந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் எண் 661 நாம் வாசிக்கிறோம். அதே போல இன்னொரு கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்ன சொல்லுகிறது? ஜீசஸ் கிரைஸ்ட் the head of the church precedes us into the Father's glorious kingdom so that we the members of his body may live in the hope of one day being with him forever. அப்போ இயேசுவினுடைய இந்த விண்ணேற்றம் தந்தையோடு நாமும் ஒரு நாள் மகிமையில் பங்கெடுப்போம் என்கிற நம்பிக்கையை கொடுத்திருப்பதாக கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் சொல்லுகிறது. இன்னொரு குறிப்பு அதே கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் 667 என்னென்ன சொல்லுகிறது? Jesus Christ having entered the sanctuary of heaven once and for all intercedes constantly for us as a mediator who assures us of the permanent outpouring of the Holy Spirit. இயேசுவுடைய அந்த விண்ணேற்றத்தின் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் நிரந்தர தூய ஆவியினுடைய அருட்பொழிவும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக நம்முடைய கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். அப்போ இயேசுவுடைய இந்த விண்ணேற்றம் preaching the good news and to be his witness. ஆண்டவருடைய விண்ணேற்றம் நமக்கு தருகிற அழைப்பு என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை அறிவி, அதே நேரத்தில் அவருக்கு சாட்சியமாக நீ இரு. கண்டதையும் கேட்டதையும் அவர்கள் அறிவித்தார்கள். அந்த கண்டதையும் கேட்டதையும் அறிவித்ததோடு இந்த விண்ணேற்றத்தின் மூலமாக சாட்சிய வாழ்வுக்கு தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். பிரியமான இறைப்பிள்ளைகளே, அன்றைக்கு விண்ணேற்றத்தின் போது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த 3 சத்திய வாக்குகளை, அந்த இறுதி நேர வாக்கு மூலத்தை சீடர்கள் பின்பற்றினார்கள். அவர்கள் உலகமென்றும் சென்று நற்செய்தி அறிவித்தார்கள். ஏதோ பாலஸ்தீனத்தில் இருக்கிற அந்த எருசலேம் என்கிற ஒரு குட்டி இடத்துல ஒரு மலையில் ஏற்பட்ட ஒரு விண்ணேற்றத்தினுடைய அந்த வெளிப்பாடு, ஆண்டவர் அந்த இடத்தில் சொன்ன செய்தி இந்த கிட்டத்தட்ட 2025-26 ஆண்டுகளில் இந்த உலகம் முழுவதும் பரவி வருவதற்கு காரணம் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை சீடர்கள் செய்ததுதான். அவர்கள் உலகமென்றும் சென்றார்கள். பேதுருவானவர் என்ன செய்தார்? அந்த திருத்தூதர்களுடைய தலைமையில் இருக்கிற பேதுரு என்ன செய்தார்? இயேசுடைய இறப்புக்கு பிறகு சீடர்களை வெவ்வேறு திசைகளுக்கு, நாடுகளுக்கு, கண்டங்களுக்கு நீங்கள் பெயர்ந்து போங்கள். இவ்வளவு நாட்களாக நாம் பயந்து ஒடுங்கி இருந்தது போதும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசர் என்பதை அவர் வாய்ச்சொல்லாக இந்த நாளில் நாம் கேட்டுவிட்டோம். அதற்கான அத்தாட்சியை, சாட்சியத்தை அவருடைய விண்ணேற்றத்தில் நாம் கண்டுவிட்டோம். பிரிந்து செல்வோம், சென்ற இடங்களில் எல்லாம் ஆண்டுடைய வார்த்தையை அறிவித்து கிறிஸ்துவுக்குள் ஆன்மாக்களை ஆதாயமாக்குவோம் என்பதை அவர்கள் உறுதி பூண்டார்கள். அதிலிருந்துதான் இந்த திருச்சபை வருகிறது, புனிதர்கள் வருகிறார்கள். எத்தனையோ பேர் தான் கொண்ட நம்பிக்கைக்காக உயிரை மாய்க்கக்கூடிய வேதை சாட்சிகளாக மாறி போனார்கள். பிரியமான இறைப்பிள்ளைகளே, இந்த விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிற நமக்கு கடவுள் தருகிற அழைப்பு என்னவென்று சொன்னால், முதல் அழைப்பு சாட்சியமான வாழ்வுக்கான ஒரு அழைப்பு. சாட்சியமான வாழ்வு என்பது நம்முடைய இறை வார்த்தையை உள்வாங்கி நான் இயேசுவிடம் அனுபவித்த, உணர்ந்த, ரசித்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வதற்கான ஒரு முயற்சியை எடுப்பதுதான் இயேசுக்கான சாட்சிய வாழ்வு. ஆனா அதுல கடைசியா சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்டதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு கற்பியுங்கள். நாம் எல்லாம் கற்பிக்கப்பட்டு விட்டோம். நாம் போதுமான அளவுக்கு, தேவைக்கு அதிகமான அளவுக்கு கத்தோலிக்க திருச்சபை நமக்கு கற்பித்தலை கொடுத்திருக்கிறது.
நமக்கு போதுமான அளவுக்கு திருச்சபையை குறித்து, இயேசுவை குறித்து, இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய கிறிஸ்துவ விழுமிய வாழ்வை குறித்த எல்லா தெளிவும் இருக்கிறது. ஆனால் இந்த விண்ணேற்ற பெருவிழா நாளில் நாம் யோசிக்க வேண்டியது, நான் கற்றதை, பெற்றதை, என்னுள் இருத்தி வைத்திருப்பதை என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுத்த, கடைபிடிப்பதில் சற்று வேகமும், கடைபிடிப்பதில் சற்று ஆர்வமும் காட்ட வேண்டும். அப்படி நான் கடைபிடிக்கிற பொழுது, நான் ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தை, என் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை சத்தியங்களை நான் வாழுகிற பொழுது தடைகள் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவமானங்கள் வரும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இழப்புகள் வரும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவமானங்களும், இழப்புகளும், ஏச்சுகளும், பேச்சுகளும் வருகிற பொழுது ஆண்டவர் தருகிற அந்த நம்பிக்கையான கடைசி வார்த்தை நமக்கு இருக்கிறது. என்னது? உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உன்னோடு இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே மிக குறுகிய காலம்தான். 50, 70, 80, மிஞ்சி போனா 100 ஆண்டுகளோ நீ வாழப் போகிறாய். ஆனால் நான் உலகம் முடியும் வரை இந்த உலகத்தில் இருப்பேன். உலகத்தின் முடிவு என் கையில் தான் இருக்கிறது. அப்படின்னா இந்த உலகத்தினுடைய முடிவே என் கையில் இருக்கிற பொழுது, அந்த உலகத்தின் ஒரு அங்கமாக இருக்கிற உன் வாழ்வும் என் கையில் இருக்கிறது. இந்த குறுகிய கால வாழ்க்கையை, இந்த குறுகிய கால வாழ்க்கை என்பது கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற மேலான கொடை. எதற்காக? விண்ணக வாழ்வை ஆதாயமாக்கிக் கொள்வதற்கு. அதற்கு இந்த தடைகளும் இந்த அவமானங்களும் நாம் வருகிற பொழுது அதை ஏற்று முன்னேறி செல்வோம் என்றால், கடவுள் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த விண்ணக வாழ்வை, நம் ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிற அந்த விண்ணக வாயிலுக்குள் நாமும் நுழைவோம், நுழைய முடியும். நுழைவதற்கான முயற்சியை மேற்கொள்ள ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறது. அழைப்பை ஏற்போம். அந்த அழைத்தலை ஆழமாய் ஊண்டி நின்று விண்ணக மகிமையை பங்கெடுப்ப நம் ஒவ்வொருவரையும் தயார் செய்வோம். இயேசு நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆமென்.